எங்களுக்கெல்லாம் கலைஞர் மேல மரியாதை, ஆனா இவர் மேல மரியாதை கலந்த பயம். போனீங்களா பாத்தீங்கன்னா சரி பாத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துன்னு வச்சுட்டு வீடியோக்கள்ல வர புறம்தலை போட்டுருக்கோம். தமிழ்நாடு எந்தெந்த கோணத்துல வஞ்சிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரே தலைவராக தான் அந்த அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருந்த சிறுமி தாண்டி அவங்க முக சிதைவு ஏற்பட்ட போது இந்த குழந்தைய யாரும் கிட்ட செய்ய மாட்டாங்க. ரோட்ல கூட அந்த பிள்ளைகிட்ட யார்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைது என்ன பார்த்துட்டு இருக்க டெய்லி கேட்கிற அதையும் பார்த்தாரு ஹாஸ்பிட்டல்ல. மூணு முறை ஆப்ரேஷன் ஆகுது. இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவ்வளவு தண்ணி நிற்கும். ஏறக்குறைய முட்டி வரையும் தண்ணி நிற்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு டிராப் தண்ணி ஒரு மணி நேரத்துல நிற்கும். முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கீங்கன்றனால இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாரு இல்ல இயல்பாவே ஃபாலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க, பிரச்சனை வருது அப்படிலாம் சொல்றாங்களே, அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா? ரோட் ஷோல இறங்கி ஒரு நேரம் இறங்கி போய் ஒருத்தலையும் கேட்குது. கலைஞர் 8 அடினா இவர் 16 அடி, தளபதி 16 அடினா அவர் 32 அடி. 34 சுகாதார மையம் இது வரைக்கும் வரலாற்று கிடையாது. அவருடைய 34 சுகாதார மையம் 81,000 பேருக்கு பட்டம் வாங்கியிருக்காங்க. அவருக்கு மட்டும் மினிசிங் பொறுமை ஆயிடுச்சு. அப்படி நான் முதல் திட்டத்தில் நாங்கள் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை நான் படிச்சு முன்னே இந்த IAS ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட 60 பிள்ளைகள். இதுக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வடநாட்டு பேராக தான் இருக்கும். சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. ஸ்டாலின் வேவ் நவ் தமிழ்நாடு. சார் வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கு சார் தேர்தல் களம்? விமர்சோடு பிடிச்சிருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கோம். சிறப்பான முறையில் பயணங்கள் போயிட்டு இருக்கு. நல்ல மக்கள்கிட்ட சிறப்பான முறையில் வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று நடந்த அந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தாரு, நீ இளைஞரணி காலத்துல இருந்தே எங்களோட இருந்திருக்காரு, பயணிச்சிருக்காரு அப்படின்னு. ஆமா, அப்ப இருந்து சில முக்கியமான நினைவுகள் ஏதாவது பகிர்ந்துக்கிறோம். அவரோட பயணிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறக்க முடியாத நினைவுகள். அவருடைய இன்னும் சொல்ல போனா, நான் எங்க வீட்டில் என் மனைவி, என் தகப்பனார், தாயார், என் பிள்ளைகளோட இருந்தோட ஆரம்ப காலத்துல எம்ஜிஆர் CM இருந்த காலகட்டம். அப்ப கடினமான நேரம், இயக்கத்தை இளைஞரணி துவக்கிய காலகட்டம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட பயணிக்கிறது 5 நாள் டூர்னோர், 10 நாள் டூர்னோர், 15 நாள் டூர்னோர். அவரோட பயணிச்சுட்டு கூடயே பயணிச்சு பண்ணார். அவரோட அவர் உறுதுணையா துணையா பயணிச்சுட்டு. அப்படி பார்க்கும்போது அவர் தேவையில அறிந்து புரிஞ்சு தெரிஞ்சு அவர் திருவிழா, அவருக்கு என்ன வேணும், இப்படி திருவிழா என்ன வேலை, அவர் பார்வையிலே. அதே சமயத்தில் அவர் சைக்காலஜி படிக்காட்டாலும் வர்றவங்களை போய் அனலைஸ் பண்ணி வச்சு வர்றவங்க எந்த நோக்கத்தில் வராங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களா, இல்லை தப்பு பண்ண போறாங்களா, இல்லை நல்லது செஞ்சுட்டு வந்திருக்காங்களா, இல்லை நல்லது செய்ய நினைக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அவர் பார்வையிலே ஒரு MRI ஸ்கேன், பார்வையிலே MRI ஸ்கேன் பண்ணிட்டு அவர் தப்பு பண்ணிட்டு கரெக்டாக யாரா இருந்தாலும் சார் ஃபயர் தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் கலைஞர் மேல மரியாதை, கலைஞர் மேல மரியாதை, ஆனா இவர் மேல மரியாதை கலந்த பயம். மரியாதை கலந்த பயம் இவர் மேல. நாங்க இத்தனை காலம் எங்களை அவர் வளர்த்து உருவாக்கி எப்படிப்படலாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், இயக்கப்பணி எப்படி ஆகணும், கொள்கை உறுதியா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து கொள்கை ரீதியா ஊட்டிய காரணத்தில் அமைப்பு ரீதியான இயக்கத்துல நாங்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா நின்று இருக்கோம். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது இது, இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து நான் இதை ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரே ஒன்று கத்துக்கிட்டது உழைப்பு. அவர்கிட்ட இரவு பகல் பாராம அவர் உழைக்கிற உழைப்பு. நிறைய பேர் இது சொல்றாங்க, அரசியல் விமர்சகம் இருக்கலாம், அதை தாண்டி அவர் நம்ம ஃபீல்டுல நிறைய இடத்துல பாக்குறோம். கொரோனா டயத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. அது இப்பயுமே ஒரு பிரமிக்கிற விஷயமா தான் இருக்கு. உண்மையாக அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கு. அண்மையில கூட ஒரு கட்சி உருவாக்குறவங்க கூட பாத்தீங்கன்னா 42 பிள்ளைகளை இறந்துட்டாங்க. அப்பா இருந்தாலும் தமிழ் பிள்ளைகள் இருந்து அங்க போனாங்க. அவங்கள போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க குடும்பங்களுக்கு நிதி கொடுத்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை. நம்ம இறந்தது நம்ம தமிழ் பிள்ளைகள், அது உடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஓட்டுக்காக வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தொப்புள் கொடி உறவுகளா இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க இந்தியா நம்ம அவங்க உள்நாட்டு கலவரத்துல, உள்நாட்டு போர்ல இங்க வந்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 33,000 பேர் வெல் டு டூ அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுல இருக்காங்க. இருக்கக்கூடிய 19,525 குடும்பங்கள். அதுல இருக்கக்கூடிய 58,000 பேர் பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் காலத்துல வெறும் 10க்கு 10 தகரத்தை அடிச்சு அவங்க உள்ள தங்க வச்சாங்க. அந்த தங்க வச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநில தமிழக முதல்வர் 10,400 கோடி ரூபாயில அவங்களுக்கு அனைவருக்குமே வீடு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி உறவுகள் 1,500 ரூபா குடும்ப தலைவருக்கு மாதம் பணக்குடன் பேர் இருக்கு. அவங்க உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 1000 ரூபா. கீழே 8 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு 500 ரூபா. ஒரு குடும்பத்துக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு 12 கிலோ அரிசி இலவசம். 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு 6 கிலோ அரிசி
இலவசம், அவங்களுக்கு சிலிண்டர் இலவசம், அவங்களுக்கு தேவையான உடுப்பு 19,50,00,000 ஒரு வருடத்துக்கு. அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்குரிய உடுப்பு, அவங்களுக்கு தேவையான புடவை, வேஷ்டி, கைலி, பிள்ளைகளுக்கு தேவையான சுடிதாரோ, பிள்ளைகள் பயல் ஆம்பளை பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10,000, பிஎஸ்சி பிகாம் பிஎட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 15,000, எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 20,000, உயர்கல்வி பயிற்சின்னு பிள்ளைங்க முழுசும் இலவசம். அரசு எடுத்துக்கும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஓட்டு உரிமை இருக்கானா இல்லை, நல்லா கவனிக்கணும். அவங்க ஒண்ணு என்ன, நம்ம தொப்புள் கொடி உறவுகள் என்ற ஒரே ஒரு காரணத்தால அவங்கள்ட்ட 821 சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. 821 சுய உதவி குழுக்களுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,25,000 அவங்க சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக தொழில் பண்ணணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய முகாம்கள் வந்து 103 முகாம். அந்த 103 முகாம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 28 மாவட்டத்தில் இருக்கு. 28 மாவட்டத்தில் இருக்கும், மீதி மாவட்டத்தில் இல்லை. 28 மாவட்டத்தில் இருக்க முகாம் வந்து 103 முகாம். 103 முகாமில் இருக்கவங்களுக்கு 20 முகாமில் தொழிற்கல்வி கூடம். அந்த பிள்ளைகள் வந்து தொழிற்கல்வி கற்றுக்கணும்னு சொல்லி தொழிற்கல்வி கூடம். அது இல்லாமல் வருடாந்திரத்துக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் மராமத்து செலவு. இதையெல்லாம் அவங்க தமிழக முதல்வர் ஒன்று இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஓட்டு வச்சு செய்யலை. நம்ம தமிழ் மக்கள் கடல் கடந்து வந்துட்டவங்களுக்கு நம்ம ஆதரவு தரணுன்றதுக்காண்டி அந்த மக்களை இன்னைக்கு கண்ணினுமை கூட காத்து வருகிறார் தமிழகம். இந்த உழைப்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஆனா இப்ப இந்த மாதிரி மக்களோட மக்களா போகும்போது இப்ப சில அரசியல் தலைவர்கள் விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க, பிரச்சனை வருது அப்படிலாம் சொல்றாங்களே, அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா இளைஞர் காலத்துல இருந்து? அவங்க அது மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு வருவாரு. அவர் பழக்கப்பட்டு போச்சுல, மக்களோட மக்களா இருந்து பழகிட்ட காரணத்தால அவங்க வரவங்களை வந்து போட்டோ எடுக்க விரும்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கை கொடுக்கணும், போட்டோ எடுக்கணும், இதுதான் விரும்புவாங்க. அது வந்து முன்னுரிமை கொடுத்துருவாரு. அழகு யாரும் அவை கீழே நீங்க பாத்து ரோட் ஷோல இறங்கி நேரம் இறங்கி போய் ஒருத்தலையும் கை கொடுப்பாரு. ஒரு சாதாரண ஒரு குறிஞ்செய்தி ஒரு புண்ணு அனுப்பு தானியான்னு அதை பார்த்துட்டு டக்குன்னு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்புது ஒரு புள்ள குறவர் என்ன பொண்ணு, எனக்கு கல்வி கடன் இல்லை, உடனே போய் நான் சரி என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்கன்ட்டாரு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிட்டேன். லைன்ல வராரு. நேற்று நைட்டு சொன்னேன் 10 மணிக்கு அது போனீங்களா பார்த்தீங்கன்னா, நான் அங்கே தான் இருக்கிறேன். அப்படியே இருக்கீங்க, அங்கே தான் இருக்கீங்களா, அந்த குறவர் காலனியில் தான் இருக்கீங்களான்ட்டு. சரி பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துன்னு வச்சுட்டு வீடியோ காலில் வராரு. வீடியோக்கு வந்து பார்த்துட்டோன்னா எனக்கு ஒன்று சிஎம் வீடியோ கால் வரான்ட்டு வணக்கம் என்ன காட்டுங்க அவங்களேன்றாரு. அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை பேச வச்சு அந்த பிள்ளைங்க பேசி அந்த பிள்ளைங்க எங்களுக்கு இந்த உதவி செய்து கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் செய்து தரேன், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கணும்னு வந்து சாப்பிட்டார். இந்த காட்சியை நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டார். அந்த அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ் நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கும், கடல் கலந்து வாழ்கின்ற தமிழருக்கும், அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இன்னைக்கு ஏற்படுகிற ஒன்றிய அரசு ஏற்படும் இன்னல்கள் இடுக்கண்கள் அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இன்னைக்கு நம்ம புறம் தள்ளப்பட்டிருக்கோம். புறம்பட்டு இந்த தமிழ்நாடு எந்தெந்த கோணத்தில் வஞ்சிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரே தலைவரான மாண்பு தமிழக முதல்வர். சார், அந்த அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருந்த சிறுமி தாண்டி அவங்களை பத்தி நானே கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களும் சொன்னீங்க. எப்படி இருக்காங்க அந்த சிறுமி? நல்லா இருக்கு அந்த பிள்ளை. அதனால பெரிய பிரில்லியன்ட் அந்த பிள்ளை. அந்த 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 முக சிதைவு ஏற்பட்ட போது அந்த குழந்தைய வந்து யாரும் கிட்ட செய்ய மாட்டாங்க. ரோட்ல கூட அந்த பிள்ளைகிட்ட யார்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்லி அவங்க பேரண்ட்ஸை தவிர வேற எல்லாமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து படத்தை போட்டு கொடுத்த உடனே தமிழ் முதல்ல பார்த்துட்டு உடனே போய் நான் ஆசிரியர் பாருன்னு சொல்லி அமைச்சு அந்த அதாவது ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒன்று வருமா அரிய வகை நோய். அது 19 வயசு மேலே உள்ளவங்களும் அப்ராட்ல தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம இங்கே சென்னையிலே வந்து பண்ணி 3 முறை ஆப்ரேஷன் இருக்கு. அவங்களுக்கு வீடும் கொடுத்துருக்கோம், இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து இன்னைக்கு அவங்க குடியிருக்கிறாங்க அந்த ஃபேமிலி. அந்த பிள்ளைது என்ன பார்த்துட்டு இருக்கா, டெய்லி கேட்குறாரு. அதையும் வந்து பார்த்தாரு ஹாஸ்பிட்டல்ல. அவங்க ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தாரு, அவங்க வீட்லயும் போய் பார்த்தாரு அந்த பிள்ளைய. யார? தானியாவை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா, என்னாச்சு, எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், டெய்லி கொடுக்கணும். இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போ நம்ம இந்த பயணிச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ தண்ணி நிற்கும். ஹவுசிங் போர்டு தண்ணி, HF, OCF, CVD, CVID போன தண்ணி மத்திய அரசு பாதுகாப்புத்துறை சொந்தமான தண்ணி அங்கிருந்துலாம் இவ்வளோ உள்ள பூந்து இப்படி வந்து ஏரி உள்ள எல்லாம் ஹவுசிங் போர்டு ஆயிடுச்சு. ஹவுசிங் போர்டு ஆயிடுச்சு. மீதி இருக்கிற இடத்துல தான் தண்ணி ஸ்டேக்கன் ஆகிருக்கும். அது வலிஞ்சு உள்ள வந்துடும். வெறும் பட்சத்தில் ஒரு நாள் ஸ்க்ராலிங்கில் பார்த்து பேசுகிறாரு. நான் சார் எல்லா இடமும் கிளியராக இருக்கேன், ஆனால் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா சரியாக போயிட்டு இருக்குதுண்ணே, ஒன்றும் பிரச்சனை தண்ணி சேகன் நினைக்கலன்னா இப்போ தான் வந்த வீட்டுக்கிட்ட. அவர் பேசுகிற மணி 11 இருக்கும். அடுத்த நாள் காலையில் திருப்பி லைனில் வர்றாரு. எத்தனை மணி? 7 மணி. பொட்டுது மழை, உச்சி ஊதுது மழை. 7 மணிக்கு லைனில் வர்றாரு.
7 மணிக்கு லைனில் வரப்போ நான் கலெக்டரு எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். எங்கள் கமிஷனர் யாருன்னா லேடி சரஸ்வதினு அந்த அம்மா. அப்போ நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு சொல்லி இந்த கமிஷன் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அந்த புள்ள வந்துட்டாப்புல இறக்கலாமான்னு கேட்குறாங்க, தனி உள்ள இறக்கலாமான்னு. அந்த டைம் அந்த அம்மா கேட்குறப்ப ஒரு லைனில் வர்றாரு. சார் எங்கே இருக்கீங்கன்னாரு. ஸ்க்ராலிங் பார்த்துட்டு ஓவர் ஃப்ளட்டு ஆவடியில் தான் அதிகபட்சம் மழைன்னு ஒன்று போய் பார்த்தீங்களான்னாரு. ஆனால் ஸ்பாட்டில் தான் இருக்கிறேன்னு உடனே இந்த குரல் கொடுத்தாங்க, இறக்கலாமா சார் அப்படின்னா. லேடி அந்த கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க போய் சொல்கிறீங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு பொம்பளை குரலுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபீல்டில் நிற்கிறேன்னு சொல்றீங்க. ஆனால் மன்னிக்கிறேண்ணே, நான் அங்கே தான் ஃபீல்டில் நிற்கிறேன், லேடிஸ் குரல் கேட்குதுண்ணே. ஆனால் அவங்க லேடிஸ் கமிஷனர்ண்ணே, லேடிஸ் கமிஷனர் உள்ளே இறக்குறதுக்கு என்ன சொல்லி தண்ணி உள்ளே இறக்குறதுக்கான இது வந்து அவங்க ஏற்பாடு பண்ண அவங்க வந்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்தில் கலெக்டர் இருக்காரு, பக்கத்தில் டிசி இருக்காங்க, கமிஷனர் இருக்காங்க, கொடுங்க கலெக்டர்ட்டு. ஜான் வர்கீஸ் அவர் வாங்கி வச்சுட்டு அவர் கையெல்லாம் ஆடுது. சிஎம் பேசுகிறப்ப குட்டு மழை. அவருடைய சார் எல்லா வேலையும் நான் பறஞ்சு சார், எல்லா வேலையும் பார்த்தாச்சு சார், எல்லாம் கிளியர் ஆகிருக்கு சார். ஒரு சொன்னது எந்த இடத்துல எல்லா மண்டபமும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். எதுனா ஒரு மலையாளம் கலந்து தமிழ் பேசுகிறார். ரொம்ப பயந்துட்டாரு சிஎம் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை வேலை வாங்குறதுல அவருக்கு நிகர் ஆகுறது. நாங்கள் வந்து காலையில் அவர் சொல்லணும், அவர் நிற்கிறது நாங்கள் 6:30 மணிக்கு லைனில் வர்றாரு. அப்புறம் 10 மணிக்கு வந்துட்டார். அவரே ரொம்ப போட்டு இங்கே வந்துட்டார். வந்து பார்த்துட்டு அன்னைக்கு 27 கோடி கொடுத்தாங்க. அந்த இடத்த பார்த்து இவ்வளோ ஸ்டேக்கன் ஆக்கி தண்ணி கொண்டு எங்கே விட்டு சரியா இருக்கணும், ஐபாக் ஏரியில் கொண்டு விட்டா சரியா இருக்கணும், இது கெனல் எடுக்கணும். 27 கோடி. முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கீங்கன்றனால இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாரு, இல்லை இயல்பாவே ஃபாலோ? இயல்போ எங்களை மட்டும் எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் எல்லா மாவட்ட கழக செயலாரையும் இதே அவருடைய இதுதான் ஃபீல்டு. யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு. வேலை வாங்குறது அவருக்கு பிளான் பண்ணி வேலை வாங்குறது புதுசா இருக்கு எங்களுக்கு. என்னன்னா அவர் கோவப்படுறது எப்படி அப்படிங்கறத நான் வெளியில பார்த்தது கிடையாது. எப்படி பேசுவார் அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது. ஐயோ, வேலை செய்து அவர் மாதிரி தட்டி கொடுக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நேற்றே பார்த்துருப்பீங்க, வேலை செய்யறவங்களை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி அவர் மாதிரி இருக்க மாட்டாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி, அவரோட பழக்கம் எப்படி? இவரு கலைஞர் 8 அடினா இவர் 16 அடி, இவரு தளபதி 16 அடினா அவர் 32 அடி. அதோட ஸ்பீடா இருக்காங்க. இளைஞர்களை உருவாக்குறதுலையும் எப்படி இளைஞர்களை வந்து உருவாக்கணும் தமிழகம் முழுவதுன்றதுல அவருக்கு நிகர் அவர் தான். இது மாதிரி உள்ள பூங்கா என்ட்ரன்ஸ் மார்னிங் ஒரு 4:30 ஆரம்பிச்சிருவாங்க. போட்டிங் இருக்குள்ள, போட்டிங் இருக்கு, எல்லாருக்கு உள்ள யோகா கிளாஸ், இந்த லாஃபிங் அதுக்கு கோச்சிங் எல்லாமே வச்சிருக்கோம். இல்லை நீ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா மினி சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு ஆவடி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு எல்லாமே. ஆவடி வந்து அந்த அளவுக்கு ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி சார் ஆவடி. HFOCF, CVD, CVRD, T-72 இன்ஜின் ஃபேக்ட்ரி, அடுத்து வந்து ஏர்ஃபோர்ஸ் போட்ட மத்திய அரசு பாதுகாப்புத்துறையான தொழிற்சாலைகள் இங்கே இருக்கிற காரணம், சிறு குறு தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிற காலத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல இங்கே பார்த்தீங்கன்னா 340 குடும்பம் ரஷ்யன்ஸ் குடும்பம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே ஆமா சரி. இந்த போட்டோ இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கொடி பிடிச்சிட்டு போறது நீங்க? ஆமா சார், ஒவ்வொரு மாநாடும் கிளம்புறப்போ இளைஞரணி மாநாடு இல்லை எல்லாம் பொது மாநாடு இது. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்டனா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டுங்க பிள்ளைகளை இளைஞரணி பசங்களை உருவாக்கி வச்சிருப்போம். அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து எங்களை கட்டுக்கோப்பா கொண்டு வந்து இதுவும் ஆகணும். அவன் வர்றவே உணவுபூர்வமாக அவன் ஒழுக்கமாக டிசிப்ளினாக வரணுன்றதுக்காண்டி அவனை அந்த அளவுக்கு கொண்டு போய் அவன் மில்டன் இது பயிற்சி எடுப்பானாங்க. சார், இப்போ இந்த ஆவடி தொகுதிக்கு நான் இதை வந்து என்னுடைய ஸ்ட்ராங்கான விஷயமா நான் செஞ்சேன், இதை வந்து நான் சொல்லிக்கணும்னா இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு எந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி, 4,26,000 ஓட்டு. மத்திய அரசு பாதுகாப்புத்துறைக்கு வேலை செய்யக்கூடிய வரக்கூடியது. இந்த தொழிற்சாலை இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் ட்ரைனேஜ் இல்லை. இந்த நிலையை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளாட்சித்துறை அறிவு செல்ல உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழக முதல்வரும் மறைந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் வந்து திட்டங்கள் இங்கே 340 கோடி உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு நான் சேர்மன் 64,000 அசஸ்மெண்ட், இன்னைக்கு 1,24,000 அசஸ்மெண்ட். அந்த குடிநீர் திட்டத்தை வந்து 10 ஆண்டுகளும் கிடப்பில் போட்டாங்க. டெண்டர் கால்ஃபர் பண்ணி எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு, எல்லாமே ஓகே பண்ணலாம் வந்துருச்சு. ஆட்சி மாற்றத்தினால கிடப்பில் போட்டாங்க. திமுக பிரிவில் கொண்டாந்து அப்புறம் அதை 2000 மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்தோடனே அதை பெரிய ஆரம்பித்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000 குடும்பங்களுக்கு வந்து இப்போ அந்த தளபதியை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இவரே தொடங்கி வச்சார். நேருனா வந்து 2வது முறையாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்னு இப்போ செகண்ட் ஃபேஸினுடைய பணிகள் முடிய போகிற தேர்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அது குடிநீர் ஆதாரம். அடுத்து ஆவடி வந்து நமக்கு இப்போது
மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து 9600 கோடி ரூபாயில மெட்ரோ ட்ரெயின் அண்ணா நகர்லேருந்து நெமிலிச்சேரி வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது ஒரு கனவு திட்டம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் இல்லை இங்கே ஆவடியில். அந்த கோர்ட்டுக்கு இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒரு 5 ஏக்கர் இடமும் கண்டறி போட்டு 136 கோடியில் அந்த கோர்ட்டு ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் டைட்டில் பார்க்குன்னு உருவாக்குனதுல என்ன பண்ணாங்க, அப்படியே கிடப்புல போட்டாங்க 10 ஆண்டு காலம். 5 ஆண்டுல கிடப்புல போட்டாங்க. இதே மாதிரி 2021 இது பிரச்சாரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்தபோது நான் முதலமைச்சராக வருவேன், வந்து இந்த டைட்டில் பார்ப்பை திறந்து வைப்பேன், அதுக்கு முன்னாடி இருக்க இந்த பிரிட்ஜஸ் நான் தான் திறந்து வைப்பேன். அதே மாதிரி டைட்டில் பார்க்கையும் வந்து அவர் தான் திறந்தாரு. அந்த பிரிட்ஜு திருவள்ளூர் டு ஆவடி கருவு அதையும் அவர் திறந்தார். அதையும் அவர் திறந்தார். ஆவடியுடைய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா பழமையும் பெருமையும் இந்த ஊர், பலதரப்பட்ட பார்க்க நம்ம மக்கள் இங்கே வந்து வராங்க போகிறாங்க. பல நாட்டினுடைய அதிபர், பல நாட்டுடைய இவங்கெல்லாம் வந்து இங்கே வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வராங்க போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து 37 கோடி ரூபாயில புறநமைச்சு கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் போக சொல்ல கூட பார்க்கலாம். பருத்திப்பட்ட அறிவுசார் மையம், அந்த அறிவுசார் மையத்தில் படித்து 3 பிள்ளைங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு நம்ம ஊர் அறிவுசார் மையம் அவ்வளோ லைப்ரரியில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப சைலண்டாக இருக்கும். அங்கே அடிமனையே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு போகும். 2.5 கோடி ரூபாய்க்கு அந்த கட்டடம் கட்டி அதில் உள்ள நூலகத்துக்கு தேவையான அனைத்து இதுவும் கொண்டாந்து வச்சுட்டோம். பார்வையற்றோர் கூட படிக்கிறதுக்கான அந்த இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு சிறப்பான முறையில் நிற்கணும். 41 பேர் அதில் வந்து குரூப் 2 எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதில் படிச்சு குறுகிய காலத்தில் இந்த 4 வருஷத்துல இவங்க 10 ரூபாய் அளவுமே இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி. ஆவடி கோணாம்பேட்டு மாநகராட்சி 12 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தரம் வாய்ந்த பள்ளி, சின்ன கிராமம், குக்கிராமம், அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகான முறை. அது கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அதில் லேப்ல இருந்து ஆர்வோ வாட்டர்ல இருந்து கிளாஸ் ரூம் டீச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடெக்ல ரொம்ப சிறப்பு பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அங்கே அந்த 12 கோடியில். சேக்காடு ரயில்வே நீண்ட நாள் இது 10 வருஷம் கடப்புல போட்டாங்க. பூஜை போட்டு திமுக பொருள் கலைஞர் பொருள் 10 வருஷம் கடப்புல போட்டாங்க. அது வந்து கெட்டு போய் 28 கோடி. அதை ஆரம்பிச்சு 10 அப்புறம் திருப்பி பணம் கொடுத்தோம். முதல்ல போட்டது உடைய எஸ்டிமேட்டை வந்து மொத்தம் 18-19 கோடி தான். அதுக்கப்புறம் 10 மேற்கொண்டு கொடுத்து அதையும் முடிச்சு வச்சோம். அதே மாதிரி பருத்திப்பட்டு திருவட்டுக்காடு சாலை இங்கேருந்து போகிறப்போ பருத்திப்பட்டு பூந்தமல்லிக்கு போகிறப்போ இடையில ஒரு குறுக்கு சாலை ஆற்றுல, அது அந்த ஆற்றுல போட்டது மிகவும் பெருமையும் பழமையும் வாய்ந்த ஒரு ஆவடி. நீங்க ஒருவேளை திரும்பவும் எம்எல்ஏவே ஆனீங்க அப்படின்னா ஆவடியை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்க? ஏறக்குறைய நம்ம மினி சிங்கப்பூர் ஆக்கணுன்ற மாதிரி நம்ம கொண்டு போயிடும் சார். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியில் வெறும் பழமையான ஊருன்ற மாதிரி இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கட்டமைப்பு சரியான முறையில் கடந்த காலத்தில் இல்லை. உருவாக்கியது கூட 10 ஆண்டுல கடப்பில் போட்டாங்க. நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டேடியம் இல்லை. ஸ்டேடியத்துக்கு இடம் இருக்கு. மத்திய அரசு இது ஒன்றிய அரசு சொந்தமான அந்த தொழிற்சாலைகளுடைய ஸ்டேடியம் இருந்தாலும் நமக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேடியம் இல்லை. அந்த ஸ்டேடியத்தை இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 கோடி ரூபா சிறப்பு திட்ட செயலாக்கத்திலேருந்து தமிழக துணை முதல்வர்கள் 5 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த பணம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 5 கோடி அப்படின்ற மாதிரி சிறப்பு திட்டத்தில் அது நம்ம ஸ்டேடியம் ஒன்று அமைச்சு தரணும். அது ஒரு எங்களுடைய நீண்ட நாள் திட்டம், கனவு. அது வந்து இடம் கிடைக்காதல இருந்து இப்போ இடம் கண்டறியப்பட்டிருக்கு. அதையும் அடையாளம் காட்டி அதை நம்ம தொடர்ந்துடும். நம்ம முழுக்க நம்மளுடைய பிள்ளைகள்லாம் வந்து இங்கே கல்வி கற்கிறதுக்கு எல்லா பணிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் வடிவமைச்சு கொடுத்து எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா 34 நம்ம இங்கே உருவாக்கி நம்ம இந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கி 34 சுகாதார மையம் இது வரைக்கும் வரலாற்று கிடையாது. ஆவடியில் மட்டும் 34 சுகாதார மையம். பெரிய சுகாதார மையத்தில் அனைத்து அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வச்சு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். மிகப்பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஊரை வந்து சிறப்பான முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் 5 ஆண்டு காலத்தில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு விடுபட்ட பணிகளே நாங்கள் வராட்சியில் மீண்டும் அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர். அந்த பணிகளை நாங்கள் நிறைவு பண்ணி இந்த தேர்தலை உங்களுடைய பலமாக நீங்க எது நினைக்கிறீங்க? எதை வச்சு நீங்க இந்த தேர்தலை அணுகிறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 2001 அவர் அது கொரோனா காலகட்டம். அந்த காலகட்டம் தேர்தல்களை வாக்குறுதி கொரோனாவுக்கு முன்னாடியும் சரி நாங்கள் ஸ்ட்ராங் ரூம் போட்டு அதுக்கு தனியாக ஒரு வார் ரூம் போட்டு அங்கே எல்லாருடைய குறைகளையும் கேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அவர்களுடைய குறைகள், அவங்களுக்கு தேவை ஸ்டெராய்டு, அவங்களுக்கு தேவை வெண்டிலேட்டர், அவங்களுக்கு தேவை ஆக்சிஜன், அடுத்து அவங்களுக்கு தேவையான சுகர் டேப்லெட் இதுவாக இருந்தாலும் சரி அங்கே ஃபோன் பண்ணால் இங்கிருந்து முத்தத்துக்கு போவோம். சம்பந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு சுகர் டேப்லெட் வந்துருச்சா, வரலன்னா உடனே இங்கே
ஃபயர் பண்ணுவார். பார்த்துருப்பீங்க நீங்களே, ஆமா அந்த ரூட்ல பார்த்துருப்பீங்க நீங்களே. என்ன ஒரு ஃபோன் வந்துச்சு, உடனே ஃபோன் பண்ணி ஏன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, இன்னும் ஒரு 2 hours வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து அரேஞ்சு ப்ரோக்ராம் கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க வாக்கு சேகரிக்கணும். அங்கே பெண்கள் பாரத்தை எடுத்து இப்ப சுட்டரிக்கு வெயிலையும் பார்க்காம வந்திருக்காங்கன்னா தன்னறிவு அடைஞ்சிருக்காங்க. மாண்பு தமிழக முதல்வர்கள் சொன்னதையும் சொல்லாதையும் செய்த காரணத்தால் தான் இந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு அலைன்னு சொல்லலாம். எப்படியாப்பட்ட அலைன்னு சொன்னாங்க, இது வந்து ஒரு ஐயா ஸ்டாலினுடைய வேவ்னு சொல்லலாம். இதை கூட ஒரு குருமா சொன்னார், நாங்கள் எதார்த்த போனோம், ஜெயின் குருமா அவர்கிட்ட பார்க்க போனோம். எதார்த்தமா வெளியில பார்த்தோம், சந்திச்சோம். வந்து பார்த்த கூட அவரை விஷ் பண்ணப்போ அவர் சொன்ன வார்த்தை விச்ச பார்ட்டின்னு கேட்டார். உடனே நான் டிஎம்கே மீன்ஸ் அப்படின்னாரு. உடனே பக்கத்துல ஹிந்தியில சொன்னாங்க, ஓ ஸ்டாலின் பத்தி, ஸ்டாலின் வேவ் நவ் தமிழ்நாடு அப்படின்னாரு. அவருடைய அலை வீசுது தமிழ்நாட்டுன்னு சொல்லி வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருமார், அவர் மதகுரு, அவர் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர், ஜெயின் மதத்தை சேர்ந்தவர். அவர் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு துறவியில் கூட இன்னைக்கு இந்த அலை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அலை வீசுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னதையும் சொல்லாதையும் இந்த 5 ஆண்டுகள்ல செய்த காரணத்தால் தான் பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியை காண முடியும். இந்த தேர்தலில் இளைஞர்களும் பெண்களும் எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்க? 4280 பள்ளிக்கூட தமிழ்நாடு ஃபுல்லா 4000 ஆரம்ப பள்ளி ஒன்று இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், இதை காலை உணவு திட்டத்தை எந்த முதலமைச்சரும் யோசிக்காத யுக்தி. காலை உணவையும் கொடுத்து, ஏன்னா 65% மாணவர்கள் தான் மாலையில மதியத்துக்கு மேல வராங்க. மதியத்துக்கு மேல ஏன்டா அந்த பிள்ளைகளோட வராங்க, மதிய உணவு தரதில் சாப்பிட்டு லெசன் கவனிக்கிறாங்க, காலை உணவு திட்டத்தில் லெசன் கவனிக்கல. இதை திட்டக்குழு ஆய்வு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கொண்டாந்து என்ன பண்ணாருன்னா காலை உணவு திட்டத்தை அறிவிச்சார். அது மட்டும் 1 to 12 படிக்கக்கூடிய மாணவ செல்வம் உயர் பள்ளிக்கு போனா நான் முதல்வர் திட்டம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் 1000 ரூபா. நடப்பாண்டு மட்டும் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் தர கொடுத்ததுல 10 லட்சம் பேர் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் இந்த நடப்பாண்டு வருகின்ற காலகட்டத்துல அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் 35 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தர போறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஏறக்குறைய ஒரு 51 பிள்ளைங்க எனக்கு வந்து ஐஏஎஸ் நம்ம பிள்ளைங்க வந்து இருக்கின்றப்போ, அதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பேட்டி கேட்கிற அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லு, நான் முதல்வர் திட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ல நாங்கள் படிச்ச காரணத்தால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வந்து படிச்சு முன்னே இந்த அளவுக்கு ஐஏஎஸ் ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட 61 பிள்ளைங்க. இதுக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வடநாட்டு பேரா தான் இருக்கும், லால்சாந்த் முசிறிமாலு டாங்குவாலா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம தமிழ் பிள்ளைகளை 61 பேர் இன்னைக்கு படிச்சிருக்காங்க. குரூப் 2 பார்த்தீங்கன்னா எத்தனை 100 பிள்ளைங்க இன்னைக்கு வந்து படிச்சு முன்னேறிருக்காங்க. ஊருக்கு அறிவுசார் மையம், அதே மாதிரி கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த காரணத்தால் தான் இளைஞர் மத்தியில தலைவருக்கு மிகப்பெரிய வரவேற்பும் குறிப்பா இந்த தேர்தலில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து விஜய் பிரிப்பாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா முழுவதுமே வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு கடுமையான முறையில பாதிப்பு. காஷ்மீர்ல இருந்து, ஆனா பாதுகாப்பா இருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழகம் தான். எங்க ஊர்ல மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 81,000 பேருக்கு பட்டா வாங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு மட்டும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,24,000 பேருக்கு பட்டா வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நொடிஞ்சு போன மகளிர் சுய உதவிகளுக்கு 3000 கோடி தள்ளுபடி பண்ணிருக்கோம். அதனால பெண்கள் மத்தியிலையும் சிறப்பான முறையை தமிழக முதலுக்கு வரவேற்பு இருக்கிறது. மீண்டும் அவர் தான் எங்களை ஆளணும், அவர் ஆளக்கூடிய ஒரு தகுதியும் தரமும் அவருக்கு தான் இருக்கின்ற அளவுக்கு மாண்புமிகு நம்முடைய இவங்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. தேர்தல் பயணத்துல வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி.